ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டு தேங்காய் லட்டு. இதை நம்ம வெள்ளை சக்கரை வச்சியும் செய்யலாம், நாட்டு சக்கரை வச்சியும் செய்யலாம். இதுக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு டம்ளர் பால் அதை எடுத்துக்கிட்டு, ஒரு டம்ளர் பாலை எண்ணெய் சட்டியில் ஊற்றி அதில் இந்த சர்க்கரையாக இருந்ததுன்னா சர்க்கரையை அதிலே போட்டுடலாம். அதிலே போட்டு நல்லா கரைய விடணும். வெல்லமாக இருந்ததுன்னா நம்ம தனியாக கரைய வச்சு அதை எடுத்து நம்ம ஊற்றணும். அதனால் நான் வந்து இதில் சர்க்கரையில் செஞ்சுருக்கிறதுனால நான் அந்த பால் தண்ணி ஊற்றிருக்கேன்னா அதிலையே வந்து வெள்ளை சர்க்கரையை போட்டு கரைய விட்டுட்டு, அதில் நான் வச்சுருந்த தேங்காய் பூவை திருவினதை அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது நல்லா இதாகி அதோட சேர்ந்து நல்லா தண்ணி வற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வற்றுற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஏலக்காய், நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு, நல்லா அல்வா பதத்துக்கு வராப்புல எடுத்து அப்படி கீழே விழுற அளவுக்கு வச்சுக்கிட்டு, அதை வந்து நம்ம தனியாக ஒரு ட்ரேயில் தேங்காய் பருப்பி வேணும்னா ஒரு சின்ன ட்ரேயில் நெய்யை தடவி அதில் பரப்பி வச்சு அதில் கொஞ்சம் ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டு தேங்காய் பருப்பியாக எடுத்துக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு உருண்டையாக இருந்ததுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி உருண்டையாக தான் செஞ்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் சூடு கை நம்ம பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இது மாதிரி உருட்டி வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம கண்ணுக்கு எதுக்க என்ன போடுறோம் என்னென்னு நமக்கு இதாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு இதை கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு. தேங்க்யூ.